And that's our Hindi distributor, Pen Moradasini Entertainment, Mr. Sanjay Chettar. Can we give him a big round of applause? Thank you. Sir, few words, sir, from you. Good morning, everyone. It's like a privilege, big privilege to us to have a Hindi distribution rights for North India. Thanks to Kamal sir, Mani sir, and Mahindran sir. It's a prestigious film for us. We'll do our best in North. Thank you. Thank you, sir. Thank you for your support coming all the way. Thanks for joining us. And next, Telugu distributor, Shresht, Mr. Sudhakar Reddy. Welcome you on stage, sir. Thank you. Thanks for your support. And அடுத்தபடியா Tamil Nadu distributor, Red Giant Movies, Mr. Shenbagamuthi அவர்களை மேடை கழிக்கிறோம். Let's welcome our Tamil distributor, Red Giant Movies, Mr. Shenbagamuthi on stage. I request the team, Kamal sir, Mani sir, Rehman sir, Silambarasan sir, Trisha ma'am, everybody to join us to honor Shenbagamuthi sir, Red Giant Movies. George George sir, Ashok Selvan sir, please join us. Thank you, sir. Thank you so much for your support. So one more request, last we have all type of people coming from different languages. At 12:30 we have the official song release. Before that, I will request none of you to post the song or video. Thank you. Thank you. Okay, so முக்கியமான தருணத்துல இருக்கோம். The entire team, entire சொல்ல முடியாத முக்கியமான ஸ்டார்ஸ் இங்க இருக்காங்க, தக் லைஃப் உடைய ஸ்டார்ஸ். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐ எம் ஷுர் யூ ஆல் ஆர் இன்ட்ரெஸ்டட். உங்களுடைய கொஸ்டின்ஸும் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸும் நான் கேட்பேன் உங்கள் சார்பா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக நான் கூப்பிட போகிறது மலையாள சினிமாவில் அவருடைய திறமையால் பல அச்சீவ்மெண்ட்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஒன்லி as an actor, as a writer, டைரக்டராகவும் அண்ட் தமிழ் சினிமாவும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நுழைஞ்சிருக்காது. அது எங்கேயும் கண்டினியூ பண்ணுவார். ஸோ ஹாப்பி டு வெல்கம் ஜோஜோ ஜாஸ் சார். Please come, sir. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இங்கிலீஷ்லே பேச சொல்லியிருக்கு. நான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்ச தமிழில் பேசுகிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கமல் சார், மணி சார் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஆசை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட கனவு வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இந்த மாதிரி பெரிய மேடையில் உட்காருது எல்லாமே ஒரு blessing. And thank you Mani sir, Kamal sir, Raman sir, everybody, Chimbu sir, Trisha ma'am, Ashok Selvan sir, all media, thank you so for the support. And நிறைய எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களை போல. Anyway, thank you so much. Thank you so much, sir. ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக இவருடைய கரியர் கிராஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டே வருது. அவரோட திறமையாலும் உழைப்பாலும் அப்படியே முன்னேறிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது தக் லைஃப் மூலமா இன்னும் உச்சத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கும் போது ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அசோக் செல்வன் அவர்கள், ப்ளீஸ் வெல்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் இது அதெல்லாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரமான் சார், சிம்பு எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது.
நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுவேன்னு தெரியும். ஐ எம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏகலைவனை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார், அகெயின் ஐம் a huge fan. எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கிறனால நான் எல்லாருமே ஐம் a huge fan of all of you. அண்ட் டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ ஐம் a huge fan. உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதில் நானும் ஐம் a part of itங்கிறது ஐம் just really happy. அண்ட் த்ரிஷா மேம், ஜோஜு ஜார்ஜ் சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. ஐ ஹோப் we get another chance to work with. And Ravi K. Chandran sir, thank you. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். அந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டுருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் என்ன பார்த்தேன். ஐ ஜஸ்ட் காட் அப்சர்வ் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் பிக். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சிம்பு சார், சாரி. அகெயின் அ பிக் ஃபேன். ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்கும், அதில் நானும் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியூன்னு நினைக்கிறேன், காரு செம்ம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினார். இட்ஸ் a huge thing for me. ஒரு பெரிய விஷயம் எனக்கு இது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பற்றி, ஒவ்வொரு சீனை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. தேங்க்யூ அசோக் செல்வன் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க சார். ஜோஜு ஜார்ஜ் சார் மாதிரி தான் இங்கிலீஷில் கொஞ்சம் நிறையா பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் மாதிரி தான் நானும் கொஞ்சம் அப்பப்போ திணறுவேன். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியும். எஸ் சிம்பு சார், ஓகே. எஸ்டிஆர், எஸ் வருவார், வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அந்த சாம் அண்ட் எலிகன்ஸை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பியூட்டிஃபுல் அபிராமி அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு முன்னாடி எப்படி இங்கிலீஷில் பேசுறது தெரியல. சொன்னதுக்காக என்னங்க என் விரும்பாண்டி இதோ இருக்காரு. நிஜமாலும் கை நடக்குதுங்க, என்ன சொல்லணும்னு தெரியல. அசோக்கும் ஜோஜுவேட்டா சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடங்குது, என்ன சொல்லணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எனக்கு 11 வயசு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன், மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன், ரஹ்மான் சார் படங்கள், இசையமைச்ச படங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராப்ளி 8 or 9 years old அது வந்த போது. ஸோ லிட்ரலி
நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப், இது நிஜமா இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். And also sharing screen with some of the most brilliant actors and technicians. Ravi K sir எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும், அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுப்பார். கேமராலெல்லாம் பார்க்கும்போது he is a genius. ட்ரிஷா, ஆக்சுவலி உங்களை 2 பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸின்னு சொல்ல தான் தோணுது எனக்கு. Although we are contemporaries, Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Jojo Etta, அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை ப்ளஷர், மை ப்ரிவிலேஜ். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அதை தான் சொல்ல தெரியுது. சரியல்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது நிஜமாக கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதில் தான் நான் இருக்கேன். இது நிரந்தரமாக இதுலேயே இருந்துடணும்னு போல இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மூமெண்ட். இங்கே வந்து இந்த விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அடுத்தபடியாக ஒரு படத்தையும் படத்தில் வர கேரக்டர்ஸையும் முக்கியமாக டைரக்டர்ஸ் என்ன சொல்ல வராருன்றத அழகாக பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காட்டுற ஒரு சூப்பரான சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் சார் இங்கே தான் இருக்காரு. ஆனால் தயவுசெய்து என்னை கூப்பிட்றாதீங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு சார். 2 words சார். நோ, தேங்க்யூ ஆல்சோ சார். ஓகே சார், ஓகே, அவருடைய ஒர்க் பேசும், படத்தை பார்த்தா தெரியும். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க, எவ்வளோ அழகான ஒரு சொல்லு எல்லாரையுமே சொல்ல வைக்கிற ஒருத்தங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகு, நேச்சுரல் பியூட்டி. ஒன் அண்ட் ஒன்லி ட்ரிஷா மேம், ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு 2 லைன் தமிழில் பேசிட்டு அது ஸ்விட்ச் டு இங்கிலீஷ், ஏன்னா வி ஆர் இன் சென்னை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஒஃபிஷியலாக தக் லைஃபோட ப்ரொமோஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இது எப்போவுமே எனக்கு வித் திஸ் இட்ஸ் அ லெஜெண்டரி ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னோட போஸ்ட்லேயே நான் போட்டேன், ட்ரீம்ஸ் கீப் கம்மிங் ட்ரூ. ஸோ தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார், தேங்க்யூ ரஹ்மான் சார். யாருக்கு தான் இந்த படத்தில் ஒரு பாட் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐம் ஆக்சுவலி வாண்ட் to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. And of course with Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினை தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ you'll see a little bit of magic in this. And everyone, Ravi sir, I think I've known Ravi sir for about 22 years now. நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கோம். He is a genius, like Abhirami said. And again, Abhirami and I go way back in the day. நம்ம முன்னாடி again 22 years back meet பண்ணி friends and it's very nice coming back together. I'm happy we shared a few combinations as well. And Ashok sonna madri, we didn't have combinations, but I heard you're brilliant in the film. And Jojo sir and the entire cast who's also missing today. So the only words I can carry back with me are legendary, privileged, honored. Romba 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 sandoshama irukku. And you'll see much more of us in the coming months. Thank you. Thank you. தேங்க்யூ ட்ரிஷா மேம். டக்குன்னு முடிச்சிட்டிங்களே, நிறைய எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இப்போ அடுத்ததாக வரவர் வேற லெவலில் பேசுவார். சினிமாவில் தக்கா பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறவர். ஸ்க்ரீனில் வந்தாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே அவருக்கு விசில் பறக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவருக்கான கிரேஸு குறையவே குறையாது. ஏன்னா நாங்களாம் சொல்லுவோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சினிமா பார்த்துட்டு வரோம்னா, ஆனால் இவரை சினிமா பார்த்து சினிமா சொல்லுவோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் இவரை பார்க்குறோன்னு. அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா துறையிலையுமே ஷைன் ஆகிட்டு இருக்கிற ஒரு தக் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் அண்ட் ஒன்லி சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிலம்பரசன் டிஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
I would like to thank all the press and media. என்னன்னா இன்னைக்கு தமிழ் ப்ரெஸ் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ ஹவ் ட்ராவல்ட் அண்ட் கம் so far. Thank you so much. Thanks for coming. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம். Generally it's like Mani sir, Tania, we watch movies and we want to be a part of his films. Rahman sir, his music. Kamal sir, my on-screen guru. So Ravi K sir, everybody, like ivanga ellarume, like we used to, like we watch their movies and I feel like, you know, one day we should be a part of their film and the mari tono. So this is like all of them together in one film. That is like really surreal. And when we were shooting, it was very tough to even go and perform for the first few days, because Mani sir, before this I did Chekka Chivandavanam. During that time it was that time itself it was little tough. Then after slow I started learning, okay, Mani sir kitte eppadi idu pannanum solli, it took some time. But here it is like Mani sir and Kamal sir together, and in between you have to stand and they both will be talking and you won't know what to do in between. So it was like that. And thank you sir, thanks to Kamal sir, because ஒரு சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு சைல்டு ஆக்டராக சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ ஹவ் க்ரோன் அப். So to act next to him, it was really a great moment, and sir really took care of me very well. He encouraged me a lot. He supported me a lot. So that means a lot. And our Pakathale, he's given me a place next to him that is really shows his magnanimity. So thank you so much, sir. And thank you all for coming. And the movie is releasing on June 5th. Definitely, I can't talk a lot about the film right now, but I'm sure it will definitely be a different attempt from the genius Mani sir himself. And the two after Nayagan, they both are joining together. So I want to see it as a fanboy, and I'm very happy that I'm also a part of the film. And thanks to all my co-stars, Ashok Selvan, Trisha. As Trisha said, after Vinay Thandi Varuvaya, everybody's been asking when we will join back together. And we have joined in a very different film, I guess. And Ashok, a very nice friend and dear brother. I always love his work. I always call him and keep encouraging him to do good films. So I'm very happy he's also part of this film, and Jojo George sir and everyone. And Rahman sir, you know, the favorite, my guru. So he's given a fantastic music, and the audio is going to release very soon. And I thank Madras Talkies, Shiva sir, and Red Giant, Shenbagamurthy sir, Mahendran sir, Disney, everyone. Thank you so much. Thank you. Thank you. Thank you, STR sir. Thank you so much. இப்போ அடுத்தபடியா டயலாக் மூலமா சொல்ல முடியாத ஃபீலிங்ஸை இவர் மியூசிக் மூலமா அவரோட மியூசிக் பேசும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த உலகமே அவரை பத்தி புகழ்ந்து பேசும். என்ன மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்தாலும் தக்கா மியூசிக் கொடுப்பாரு. அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா தக்கா பதிலும் கொடுப்பாரு. இன்னைக்கு எப்படி கொடுக்க போறான்னு பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங் சார். லெட்ஸ் வெல்கம் our one and only இசை புயல் A.R. Rahman sir. Please come sir. வணக்கம். இதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷில் தான் பேச போகிறேன். I don't know what to say. I think Kamal sir, his movie, he's done everything, and he's looking and telling what are you going to do. In Ramari, every scene which I'm scoring, I feel like from the screen is looking at me, what are you going to do? And Mani sir and Kamal ji have created Nayagan, which is one of the most iconic movies reinventing cinema in a way with Mr. Ilayaraja, and they've done amazing work. And this movie is not Nayagan, it is different from Nayagan, and so I didn't have that weight on me.
It's got a very forward-thinking, more today's sound, but still has that magic of what they did together, I think, in portions. So I'm really honored and I'm very excited. I'm still scoring for the past 4 months. Every day I will be doing something, sending it to Mani sir and saying, is it good or not? And Trisha, Abhirami, Sidhu, and the whole team, Ravi, Red Giant, HMV, Sarigama, everybody, good luck. Thank you. Ella Pogan Merunik. Thank you, sir. Thank you so much. All right. இன்னைக்கு நிறைய pan Indian films வருது. ஆனா pan Indian filmன்ற கான்செப்ட்டுக்கு விதை போட்டவங்கல முக்கியமான ஒருத்தர் இவரு அப்படின்னு நம்ம சொல்லணும். A man with the Midas touch in every creation of his, the most respected, the creator and director Mani Ratnam sir. Please come, sir. வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஹீஸ் அ brilliant actor. The whole world knows that. It is the fact that he still loves cinema and has this unique talent of balancing between, mainstream cinema and still breaking barriers on the other side. நேற்றுக்கு வந்திருந்தார் டப்பிங்க்கு, ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். நாங்கள் எடிட்டிங் ஸ்வீட்டில் இருந்திருந்தேன். வெளில கூப்பிட்டு வந்து யூஎஸில் இப்போ பார்த்த சவுண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணார். தட்ஸ் குவைட் அமேசிங். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே அந்த ஷூட்டில் இந்த மாதிரி. வி ஆல் get to know a lot of things from Kamal sir, and when he is acting in your film, it is 50% of the burden on the director is relieved. He takes care of a lot of things, not only himself but people around him, all the actors around him. So it makes it very very believable, very real, and the எழுதி வச்சு பேசின மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக கொண்டு வந்துடுவார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஆல் த ஆர்டிஸ்ட். ரவி, தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் அப் வித் மீ. ஓகே, அண்ட் ஆல் ஆர் பார்ட்னர்ஸ், தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். மேன் வித் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லும். அவரை விட அவர் ஒர்க் அதிகமாக பேசும், எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரைட், இப்போ கம்ஸ் த ரியல் தக். இவர் தக்குக்கெல்லாம் தக்கு. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல சுப்பீரியரா இருப்பாங்க, ஒரு துறையில சுப்பீரியரா இருப்பாங்க. ஆனா இவர் எல்லா துறையிலுமே சுப்ரீமா இருக்காரு. நம்ம சினிமால இருக்கிற ஒட்டுமொத்த சினிமாவும் இவரை வந்து கொண்டாடுற ஒரு மாபெரும் கலைஞன், நம்மளுடைய வெண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார். The most welcome OG Thug Kamalhassan sir. Welcome sir. உயிரே உறவே தமிழே. இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்போகிறோம். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, ப்ளீஸ். இது தமிழனின் யதார்த்தம், அதனால அதை பற்றி பேசணும். And from times of law, we've been respected for the host that we bear. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். அது 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity
for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when I was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami says, நான் 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு. பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காவது ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, போயிட்டு போகுது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். அதனால இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. But let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldams Road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அதில் ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே. கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இந்த ஆள் திடீர்னு வந்து, அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருப்பார். அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம் எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்கள். அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ். பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ this is a stage for celebration. Let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely does these things happen in a whole career like mine, when you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணி ரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவார் காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்தில் இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணி ரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியாக வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தால் போதுன்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு. அதை நான் போட்டு உடச்சிட்டேன் உங்களுக்கு பின்னாடி. நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்தர் சார் ஞாபகம் வரும்.
அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதிர்ந்திருக்கும் அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது. பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது. ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போவோ நான் கை கழுக்கிட்டேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க் ஹி ஹஸ் டன். இதில் என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில் பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பாஞ்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது. அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். பட்டு இல்லாத டைலாகை வேணா சொல்கிறேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான். எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு. ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார். ஸோ அதனால் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிட்டேன் நான். போனால் போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாருங்க. இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு. அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு, பட் நாங்கள் பார்க்கல. he was very confident and I knew that அது வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால் மலைக்கக்கூடாது. அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை, புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு, பயப்படாமல் நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெலாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட் பார்த்தா, நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படியே ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா, இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில். when we met there, we didn't go ஒரு சினிமா together, we saw a cinema, Oppenheimer, and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us, it's only what we do. And Rahman is a great example, like Mani. அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம், அது விடமாட்டாங்க. 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க 2 பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, நான் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது.
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே தவிர பாருங்க அது ஒன்றும் வேலைக்கு ஆகல நினைக்கிறதோட இருக்குது. இதில் I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory, and fear that they forget this is the most democratic art ever. And we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. நாங்கள் ஒரு வேளை இடைஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோ என்னமோ. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly. Nevertheless, எங்களுக்கு தெரியும், we understand what slow means. We are able to do what we spoke about 45 years back only now. And I'm very happy that this film, of course we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film, Mr. Mani Ratnam, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. எனக்கு அது பெரிய ஒன்றும் முன்னும் பேசிக்கிட்டே இருப்போம், செய்ய விஷயம் மாட்டோம். இது ஃபெசிலிட்டேட் திஸ் டு ஹேவ் 6 வருஷம் சான்று நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், ஒன்றும் பண்ணலைங்கிறது. Chandra has been trying, but Mr. Mahendran has pulled it off. The whole unit, the team, அவரை வந்து அண்ணனா அப்பாவா பார்க்கறதுக்கு நிறைய அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. That is the only way cinema will work. Only with love will the child called cinema flourish. The child in cinema தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு. நாங்கள்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான். அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கற்றுக்கிறதுக்கோ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ இல்லை ஒன்றும் 2ன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு. வி grew up in cinema. அது என்ன இப்படி சொல்றீங்க, என்ன யாரும் சார் எனக்கு திருவாரு, மற்றவங்களை விட்டுருவாரு. பட் தட் இஸ் ஆல் டன் வித் லவ். I understand that. இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க, that is the truth I'm talking. அதனால இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசல. I'm really happy. And இதை பண்ணிட்டோம், இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட் எல்லாம் சொல்லாதீங்க. இது ஓடும் சினிமாக்கு. எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்றவங்களுக்கு, நாங்க சினிமா பார்க்குறவங்க. இப்போ நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு அது வியாபாரமும் கூட, என் வாழ்க்கை அது. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இங்கே. That is why this film will be good, this film will be better, and that's why we are in a hurry to thank you for what you're going to do to this film. Because we did this with a lot of love for discerning audience like you. And Mr. Mani Ratnam, after he finishes the film, can be like வேற யாரோ டைரக்ட் பண்ண படத்தை ஒரு கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பார். ஆச்சரியமா இருக்கும். அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு.
இது எப்படி இருக்குன்னு கேட்பாரு. சொன்னதை வந்து சும்மா கேட்டுட்டு போக மாட்டாரு. சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு பதில் சொல்வார். அதனால இந்த சினிமா வந்து நல்லா தான் ரசிக்கப்படும். எவ்வளவு நல்லாங்கிறத வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லுவாங்க. And that's why we made this film. But we are very sure as fans கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும், ஆனால் வேற மாதிரி. அவ்வளோதான். It will definitely தீபாவளிக்கு வாங்கின people like us. சட்டை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போறதில்ல. அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை. எடுத்த சினிமாவையே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்க தான் பார்த்த சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதனால சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவையே He is not the only one. There are சொல்லாதீங்க. இவர மாதிரி இருக்கிற ஆளுக்கு strengthen his hands. That's what Raj Kamal is doing. That's what I teach all my good producers to do. He lived to tell the story. Earnest, honest director like, please understand. He is not the only one. There are people, but he is the one champion adjustments. And things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And it was great time. I enjoyed. இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன் நாங்கள். Learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And it was great time. I enjoyed. இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன் நாங்கள். காட்டினார்னா கை தட்டிடுவாங்க. So I want that all to happen. It is happening. This is the beginning, and all the ladies in the film look so beautiful. And the good word came from Joju. Thank you. எப்படி பேசாம ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். டைம் எடுத்து அழகா பேசுனீங்க சார். இப்போ we have Q&A செஷன் சார். பிரஸ் வந்து சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. எங்க சைட்லயும் சில கேள்விகள் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கறதுக்கு. கமல் சார், if you don't mind உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ ஓகே, நீங்க அங்கேயே உட்காந்துக்கலாம் சார். எஸ், ஆல்ரைட் சார். ஸோ மணி சார் கூட ஆஃப்டர் so many years ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வாஸ் இட் quick yes or did you take time? இதை யார் கேட்டிருக்காங்கன்னா
coming to Maniratnam, sir. சார் இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் நீங்க வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்க. எதனால இவ்வளோ வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? For a lot of technicians, that man is ஓ பிளாக்பஸ்டர் காம்போ எல்லாருக்குமே தெரியும். இந்த காம்போ சார் தக் லைஃப் ஆன்சர் கொடுப்பீங்களா சார் நீங்க? ஃபோன் பண்ணிட்டு
தான். இது நான் யாருக்கு இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது இது பண்ணா என்ன பண்ணலன்னா என்னன்னு தோணும். அதை பண்ணோம்னா தெரியும். அது பண்ணாமல் இருந்திருந்தோம்னா எவ்வளோ பெரிய பெச பண்ண வேணா நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்ப நடந்திருக்கு. ஸோ how do you feel? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம். என்ன மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார். மணி சார் அத மைக்ல சொல்லுங்க சார். இல்ல நிஜமா அப்படி கேட்டிங்களான்னு கேக்குறேன். மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்ரெட்டா சார். யா ஸோ and it was very tough to shoot. எனக்கே
ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன். சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். என்னன்னு மணி சாருக்கு தான் தெரியும். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவாரு, வெயில் ரொம்ப இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி லைட்டா தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நீங்க இருக்கீங்க ஷாட்ல கேஷுவலா வி ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூட்ல தான் திடீர்னு டேக் வந்தோடனே நாயகன்லயே நான் ஆடல, நான்லாம் கிடையாது ஆடுங்கன்ட்டாரு. அதனால நான் முதல்ல இருந்ததுல பெரிய திட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஆடுறதா இல்லை. அதனால ரிஹர்சல்ல அரை மனசா பார்த்தா ஆடுங்க ஆடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லயும் அப்படிதான் சொன்னாரு, நான் ஆட மாட்டேன் ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலையும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுங்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட எனர்ஜி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியா அதுல கொஞ்சமா அது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜியை தவிர எனக்கு ஈஸியா வருங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா அவர்கள். Yeah, English? Yeah, okay. He wants it in English. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and it's fantastic. Shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying, I came there and suddenly showed my talent. It's like a magic to dance along with sir. That's all. Time when I and another thing, see that song, எல்லாரும் எங்க அம்மா திட்டத்துக்காக யூஸ் பண்ண வார்த்தை இங்க எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோடையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. சோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனா நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்க ஒவ்வொரு வாட்டி சொல்வீங்க, நிறைய விஷயம் நான் கத்துக்கிறேன், இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கேன்னு. வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்?
Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. So you're always a little, sort of a bit awestruck because you're like, you don't know what to do over there, right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say And that. the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, I mean, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said, 3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்ல அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கும் செட்ல எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. இப்போ actually where Mani sir is concerned, I was relatively new நான் ஆயுத எழுத்து பண்ணும்போது, and it was a fairly simpler role also. ஆனா அந்த ஒரு hard work and the way he tortures us then and now is just the same. I mean, jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same... And it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So most of my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because, I was not there in any of, the gangster portions. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film. And what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Super. Lucky. நீங்க எல்லாமே lucky அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க. ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட நீங்க ஒர்க் பண்றீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்பல, பிகாஸ் இட்ஸ் a huge dream now. உங்களை பார்த்தே வளர்ந்துருக்கேன். they're part of my life, they're part of me. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன் and they liked it and it still feels surreal. உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்கு இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் a great opportunity for me. So I'd like to thank Mani sir தான் சூஸ் பண்ணாரு. So I'd like to thank him for that. ஓகே, ஃபேன் பாய் மூமெண்டா ஆன் செட்ல எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதா இருந்ததுங்க. காட்ட முடியலையா? காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்ல, கமல் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட் 3 பேஜ் டயலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தாரு,
நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்னாரு. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. பார்க்காத நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கும்ல மைண்டில், இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன், எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. எனக்கு ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச முழுங்கல, கால்லாம் நடுங்குச்சு சார். ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் ஆல்சோ again, it's one of my most memorable days. Yeah, I'll always remember that. Cherish it. We're so happy for you. Now coming to Jojo George sir. Sir, உங்களுடைய டெய்லி ஷூட்டிங் ஐ லவ் யூ ஓட தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார் நீங்க ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்ல அப்படின்னும் போது எப்படி இருந்தது? இது கேரளா பிரஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாம போக முடியும்? நான் சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போ அந்தையிலிருந்து ஒரு அஸ் எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து என்ன அவர் பார்க்க முடியறதே ஒரு ஆசைன்னு சொன்னால் அந்த ஆசைனால சொல்றது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சாரோட ஃபிலிம் திங்கிங் வந்து வேற லெவலு. இப்போ ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்கிறது, இப்போ அந்த சீன் நல்லா பண்ணோம், அதை எப்படி நல்லா பண்ணோம் பயம் இருக்கு. ஏன்னா கமல் சார் இவர் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளா நடிச்ச சீன் வந்து சிம்பு சார் கூட. என்ன நாங்க அப்படி என்ன ஜாலியா கம்ஃபர்டபுள் ஆக்கி விட்டாரு அவங்கள? இல்ல சாரும் டென்ஷன்ல இருக்கறார்ல, எல்லா டென்ஷன் கும்பலா டென்ஷனா இருப்போம். எல்லாருமே டென்ஷன்ல இருக்கு. அப்போ வந்து ஓ சேம் பார்ட்டிஸ், அப்போ அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினைச்சுதான் என்ன இங்க கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கும்னு காமிக்கணும்ல. அப்போ நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதான் கமல் சார் பொசிஷன்ல இருந்தாரு. ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும்போது நான் இங்கே திரும்பி இருந்துச்சு. ஆனா அவர் குரலுக்கு ஒரு ஏன்னா அப்புறம் பேக்ல இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு, ஐயோ நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். அது என்ன சொல்றது, அது ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டு இருக்குது கமல் சார் சொன்ன மாதிரி. என்னோட லைஃப்ல வந்து அவர் வந்து ஒரு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அது கற்றுக்கணும். இல்லைன்னா அந்த நான் வந்து சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ கற்றுக்கிட்டு வந்த ஆள் தான் நான். 30 years ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்து தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. அப்போ அவர் பண்ணுறது, அவரை பார்த்து அவர் பண்ணுற விஷயங்களை எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேடில் ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேவில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மணி சார் கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுருப்பா. சிம்பிள் வேர்டில் எப்படி சொல்ல முடியும்னு தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்பில் கிடைச்ச என்னோட இந்த சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். இவர் கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஃபேன்ஸ் தான். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரஹ்மான் சார், என்னால் எனக்கு சீன் இருக்கு, கண்டிப்பாக வாசிக்கணும் ரஹ்மான் சார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு, பிக் ஃபேன் ஆஃப் ஹிம்.
அது இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் ஆகிடும்னா நான் வந்து ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன் எப்படி இருக்கு என் கேரக்டர் எப்படி இருக்கு படம் எப்படி வந்திருக்கு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஓல் க்ரூ எல்லாருமே சொல்றாரு வேற லெவல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடா இருக்காருன்னு தெரியுது. ஆனா கமல் சார் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான் சார், உங்களை பார்த்தா நடுங்குது பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார் உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். இல்ல என்னோட பயத்தை கடத்திட்டேன் அந்த முகம். எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். அதை அவங்களை கடத்திட்டு நான் வீர மாதிரி நின்றுட்டு இருக்கேனே தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப திரும்ப கரெக்ஷன் ஒண்ணு இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன்னா நல்லா வரணுங்கிற பயம்தான். அவர் ஃபோக்கஸ்லையும் அப்படிதான் பண்ணுவாரு, கலர் கரெக்ஷன்லையும் அப்படிதான் பண்ணுவாரு. இதுல எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ என்னை பத்தி நல்லா சொன்னதுக்கா அவங்கள பத்தி நான் நல்லா சொல்றது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்ப இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்க, நாங்க பேசுனதுல எவ்வளவு நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஜூன் 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நோட் வந்தது. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. ஜூன் 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? எஸ் சார். ஆமா, இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். And coming to அபிராமி மேம், நீங்க வந்துட்டு அன்னலக்ஷ்மியா வாழ்ந்துட்டீங்க, கமல் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டீங்க, இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷன்ல இந்த படத்துல. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. see there you have to have the audacity to dream a certain dream. அந்த ட்ரீம் எல்லாம் காணறதுக்குள்ள audacity கூட எனக்கு இல்லை. so these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that as my two directors, Kamal sir as my director, he will always be my guru, my director, and Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை ஒரு ஷாட் நம்ம கையிலேருந்து வாங்கும்போது ஃபர்ஸ்டே எல்லாமே கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்குக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியராக கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்க கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில் பேசி அவங்க கிட்டேருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. that I don't know how they do that. And I was asking Mani sir வந்து அஞ்சலிங்கிற படத்துல ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளோ அழகா நடிக்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். because that is impossible. My daughter is 3. நான் இங்க உட்காருன்னு சொன்னா அங்க ஓடுவா. so it is impossible to direct children. so children ஆகட்டும் இல்ல seasoned actors ஆகட்டும் freshers ஆகட்டும் எல்லார்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். so என்னை பொறுத்த வரைக்கும் I just went there as a blank slate. எவ்வளோக்கு எவ்வளோ ராவா போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவா. ஏன்னா படிச்சதெல்லாம் மறந்துருச்சு. இவங்க எல்லாம் வரிசையா சொன்ன மாதிரி பயத்தினால படிச்சது நம்மளுக்கு தெரியும் நினைச்சது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அங்க போய் எவ்வளோ ராவா போக முடியுமோ அந்த அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செதுக்கிக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கையில கொடுத்துட்டு நான் வந்துட்டேன், என்ன பண்ணும் சார் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஸோ தட் வாஸ் மீ in the whole set. lovely superb. so எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. I have one more question from ஹேஷா. கமல் சார், இது உங்களுக்கு and மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன். ஹேஷா கேட்டிருக்காங்க, what is that one thug moment in your career sir? ஏன்னா நீங்க வந்தாலே எங்களுக்குலாம் தக் தான், ஆனா உங்களுடைய தக் மூமெண்ட் என்ன உங்களோட கரியர்ல? தெரியல, it's yet to come. I think I'll wait for it. oh my god. மணி சார், அதே கேள்விதான் உங்களுக்கும். what is that one thug moment? same. ஏ ரஹ்மான் சார், சார் நல்ல ஒரு தக் ரிப்ளை கொடுங்க சார். இவங்க கூட சேர்ந்தது சார். சிம்பு சார், நீங்களாவது சொல்லுங்க சார், ஒன் தக் மூமெண்ட் இன் யோர் கரியர் சார். இவர் இப்படி சொன்ன நாங்களாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். ஓ, சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். ஓ வாவ், சிட்டிங் நெக்ஸ்ட் டு கமல் சார். இப்படி ஒரு இன்கிரெடிபிள் டீமோட அது ஒரு தக் மூமெண்டா இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர் நைஸ்.
All right, thank you so much for sharing a lot of things படத்தை பத்தி. So ஒரே ஒரு photo opportunity from the team. So நீங்க ஏஞ்சிட்டீங்கன்னா எல்லாரும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தக் லைஃபோடைய டீம் நம்மளுடைய ப்ரெஸ்ஸுக்காக மீடியாக்காக இன்னொரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. சார் நீங்கள் வந்து டீசரில் சொல்லியிருந்தீங்க காலன் என்னை தேடி வருவது முதல் தடவை அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி தான் வெற்றி உங்களை தேடி வருவது முதல் தடவை அல்ல சார். வித் another blockbuster coming soon. Wishing you and the entire team all the very best. Thank you so much, sir. So I request you all to be seated. Once more, we're going to play the Chingacha song, sir. Keela ukkandutingena and the song innoru vaati play pannidalam. Thank you so much, sir. Kamal sir, Mani sir, Rahman sir, Simbu sir, Trisha ma'am, Ashok Selvan sir, Jojo George sir, Abhirami ma'am, and Ravi K. Chandran sir. Thank you for joining us on stage.
தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் ஃப்ரம் ஆல் அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஹியர். அண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட், கொடுக்குற போகிற சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஜூன் 5th தக் லைஃப் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கமல் சார் இஸ் ஜாயினிங் வித் ஆல் ஆஃப் யூ ஆல் ஃபார் லஞ்ச். ஸோ ப்ளீஸ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கமல் சாரோடைய பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அஸ்.